11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 11.5ல் வினா எண் 1 x பவர் 3 4x² மைனஸ் 3x ப்ளஸ் 2/x². இதை தொகைப்படுத்தணும். I = இன்டகரல் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இன்டகரல் போட்டதுனால dx. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இதை தனித்தனியாக பிரிக்கணும். இன்டகரல் x பவர் 3/x² ப்ளஸ் 4x²/x² மைனஸ் 3x/x² ப்ளஸ் 2/x². x பவர் 3 x² கேன்சல் பண்ணால் மேலே ஒரு x இருக்கும். ப்ளஸ் இங்கே x² கேன்சல் ஆகிடும், 4 மட்டும் இருக்கும். மைனஸ் ஒரு x கேன்சல் ஆனால் 3/x ப்ளஸ் இந்த 2x² மேலே கொண்டு போய்டும். 2x², 2 மேலே வந்தால் -2ன்னு வரும் dx. தொகைப்படுத்துகிறோம். xக்கு என்ன வரும், x²/2. 4 அப்படின்னு நம்பர் வந்தால் அதோட ஒரு x சேரும். -3 1/xஐ தொகைப்படுத்தினோம்னா log x உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் 2 x பவர் -2 அப்படின்னா x பவர் -2ஓட ஒரு 1 கூட்டணும் பை -2ஓட ப்ளஸ் 1 எழுதிடுறோம். ப்ளஸ் c x²/2 ப்ளஸ் 4x மைனஸ் 3 log x -2 ப்ளஸ் 1 -1ன்னு வரும். அந்த மைனஸை இங்கே எழுதிடுவோம். இந்த 2 அப்படியே இருக்கட்டும். x பவர் என்ன வரும், -1 வரும்ல, அந்த x பவர் -1 கீழே இறக்கிட்டோம்னா x பவர் ப்ளஸ் 1 அதாவது xன்னு வரும். ப்ளஸ் c அவ்வளோதான். அடுத்தது √x ப்ளஸ் 1/√x இதனுடைய அடுக்கில் 2, அதாவது a + b ஹோல் ஸ்கொயர். a²னா √x ஸ்கொயர் பண்ணால் x ப்ளஸ் b² அப்படின்னா 1/√x ஸ்கொயர் பண்ணால் 1/x. அடுத்தது 2ab 2 இன்ட்டு ஏங்கிறது √x, பிங்கிறது 1/√x. இப்போ என்ன ஆகிடுது, எது கேன்சல் ஆகுது, x ப்ளஸ் 1/x, √xம் போயிடும், வெறும் 2 மட்டும் இருக்கும். இப்போ தொகைப்படுத்துகிறோம். I = இன்டகரல் இதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். x ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2 dx. தொகைப்படுத்தினா என்ன வரும், xக்கு x²/2, 1/xக்கு என்ன வரும்னா log xன்னு வரும். 2 அப்படின்னா அதோட ஒரு x சேரும். ப்ளஸ் c அவ்வளோதான். வினா எண் 3 2x - 5 இன்ட்டு 36 ப்ளஸ் 4x. சாதாரணமாக இதை பெருக்கும். முதல்ல 2xஆல் பெருக்கணும்னா 2 × 36 72 வரும், 72x. அடுத்தது 2xஆல் 4xஐ பெருக்கணும்னா 2 × 4 8, x × x x². 2x முடிஞ்சிடுச்சு. -5ஆல் பெருக்கணும். -5 × 36, 36ஆல் -5ஐ பெருக்குனா -180ன்னு வரும். பெருக்கி பார்த்துங்க. அப்புறம் -5ஆல் 4xஐ பெருக்கணும்னா 5 20 -20 x இருக்கிறதுனால 20x = 8x². 72xல் 20xஐ கழிச்சிடுறோம். 52x மைனஸ் 180. இப்போ தொகைப்படுத்த போகிறோம். I = இன்டகரல் இதுக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம். 8x², 52x மைனஸ் 180 இன்டகரல் இருக்கிறதுனால ஒரு dx. தொகை மதிப்பு என்ன வரும்,
8 அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் 2க்கு என்ன வரும்னா எக்ஸ் பவர் 3/3 52. எக்ஸுக்கு என்ன வரும்னா x²/2. நம்பர் இருந்தால் நம்பரோட ஒரு எக்ஸ் சேரும், கடைசியில் ஒரு சி. 8x⁻³ ப்ளஸ் இந்த 2க்கும் 52க்கும் அடித்தா 2 26 2 52 26x² மைனஸ் 180x ப்ளஸ் சி. அவ்வளோதான். வினாயன் 4. cot²x ப்ளஸ் tan²x. cot²x ப்ளஸ் tan²x இன்டெக்ரல் இருக்கிறதுனால dx. cot² எப்படி எழுதலாம் அப்படின்னா cosec²x மைனஸ் 1. அதே போல் tan² எப்படி எழுதலாம்னா sec²x மைனஸ் 1 இன்ட்டு dx. இன்டெக்ரல் cosec²x ப்ளஸ் sec²x மைனஸ் 1 மைனஸ் 2 dx. தொகைப்படுத்தும் போது இன்டெக்ரல் cosec²x அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா படி என்ன வரும்னா cosec²xக்கு cot x மைனஸ் cot xன்னு வரும். அதே போல் sec²x அப்படிங்கிறது இன்டெக்ரல் sec²xங்கிறது எதோட மதிப்புன்னா tan xோட மதிப்பு. வெறும் 2 இருக்குது, அப்படி இருந்தால் அதோட ஒரு எக்ஸை சேர்த்துக்க வேண்டியது 2x ப்ளஸ் சி. அவ்வளோதான். வினாயன் 5. cos 2x மைனஸ் cos 2α வகுத்தல் cos x மைனஸ் cos α. இதை கொஞ்சம் சுருக்கி cos 2xக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். cos 2xக்கு என்ன வரும்னா 2 cos²x மைனஸ் 1 2 cos²x மைனஸ் 1 மைனஸ் அதே போல் cos 2α 2 cos²α மைனஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா, அவ்வளோதான். கீழே இருக்கிறது அப்படியே எழுதிடும் cos x மைனஸ் cos α equal to 2 cos²x மைனஸ் 1. இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போனால் மைனஸ் 2 cos²α. இந்த மைனஸ் உள்ளார வந்ததுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். வகுத்தல் cos x மைனஸ் cos α equal to இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? 2 cos²xும் மைனஸ் 2 cos²αவும் இருக்குது. அதில் இந்த 2 வெளியில் எடுத்துரும். 2 வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா cos²x மைனஸ் cos²α வகுத்தல் cos x மைனஸ் cos α. 2 a² மைனஸ் b²னா a மைனஸ் b a ப்ளஸ் பின்னு எழுதுவோம்ல, அதே போல் cos²x மைனஸ் cos²αனா cos x மைனஸ் cos α. மைனஸில் ஒரு தடவை, அதே போல் ப்ளஸில் ஒரு தடவை cos x ப்ளஸ் cos α. மைனஸில் ஒரு தடவை, ப்ளஸில் ஒரு தடவை வகுத்தல் cos x மைனஸ் cos α கீழே இருக்கிறது. இதில் இந்த உறுப்பும் இந்த உறுப்பும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்புறம் cos x ப்ளஸ் cos α இது மட்டும்தான் இருக்குது. இதோட மதிப்பு இந்த 2 மட்டும்தான் இருக்குது. is equal to இன்டகரல் இதை அப்படியே எழுதிடுவோம் 2 cos x ப்ளஸ் cos α இன்டகரல் இருக்கிறதுனால ஒரு dx. இந்த இடத்துல தொகைப்படுத்தும் போது இந்த 2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். cos x அப்படிங்கிறத தொகைப்படுத்தினோம்னா sin x. அடுத்தது cos α அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட்.
5 6 -2ன்னு நம்பர் இருக்குல்ல, அது மாதிரி இந்த இடத்துல காஸ் ஆல்ஃபாங்கிறது ஒரு நம்பர் மாதிரி. அதனால் அது அப்படியே தான் இருக்கும். அதை தொகைப்படுத்தக்கூடாது. டிஎக்ஸை மட்டும் தொகைப்படுத்தணும். அப்போ என்ன வரும்னா எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சி. அவ்வளோ. வினாயன் 6. காஸ் 2x பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் சுருக்கி காஸ் 2x பை sin x இன்ட்டு காஸ் எக்ஸ் அதோட ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் 2x அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிறதுல sin x காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். என்ன செய்யணும், ஒரு 2ஆல் பெருக்கி ஒரு 2ஆல் வகுத்துறோம். மதிப்பு மாறாதுல்ல. ஈக்குவல் டு காஸ் 2x பை 2 sin x காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது sin 2xோட ஃபார்முலா. அதனால் sin 2x பை 2 அதோட அடுக்கில் 2 ஈக்குவல் டு காஸ் 2x கீழே இருக்கிறது sin 2xோட ஹோல் ஸ்கொயர் பை இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4ன்னு வரும். அடுத்தது இதை தலைகீழ போட்டு பெருக்கும்போது இந்த 4 மேலே வந்துடும். 4 காஸ் 2x பை சைன் ஸ்கொயர் 2x, அதாவது sin 2x இன்ட்டு sin 2x. இந்த இடத்துல 4 அப்படியே இருக்கட்டும். 1 பை சைன், 1 பை சைன்கிறது கொசிக்கன். 1 பை சைன் 2xனா கொசிக்கன் 2x, கொசிக்கன் 2x. மீதி என்ன இருக்கு, காஸ் 2x பை சைன் 2x. சைன் பை காசுன்னா டேனு, காஸ் பை சைன்னா காட்டு. அதனால் காஸ் 2x பை சைன் 2xங்கிறது என்னன்னா காட் 2xோட ஃபார்முலா. இப்போ நம்ம தொகைப்படுத்த போகிறோம். ஐ ஈக்குவல் டு இன்டகரல், இதை எடுத்து எழுதிப்போம். 4 கொசிக்கன் 2x காட் 2x, இன்டகரல் இருக்கிறதுனால dx ஈக்குவல் டு 4 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துரும். இன்டகரல் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸுக்கு மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ்னு வரும். இங்கே மைனஸ் கொசிகன் 2xன்னு வரும் ப்ளஸ் சி. இந்த 4 இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 4 கொசிக்கன் 2x ப்ளஸ் சி. அவ்வளோதான். ஐ ஈக்குவல் டு இன்டகரல், இதை 2ஆக பிரிச்சிருவோம். 3 பை sin ஸ்கொயர் எக்ஸ் dx ப்ளஸ் அப்புறம் 4 cos x பை sin ஸ்கொயர் எக்ஸ். 2 இன்டகரலாக இதை பிரிச்சுக்கிறோம். 3 பை sin ஸ்கொயர் 1, 4 cos x பை sin ஸ்கொயர்னு 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 3 கான்ஸ்டன்ட். 1 பை சைன்னா கொசிக்கன், 1 பை சைன் ஸ்கொயர்னா கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இதில் 4 கான்ஸ்டன்ட்டு 4 வெளியில் எடுத்துரும். இன்டகரல் இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க, சைன் ஸ்கொயரில் ஒரு சைனை 1 பை சைன் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 பை சைனுங்கிறது என்ன வரும், கொசிக்கண்ட் எக்ஸ்ன்னு வரும். அப்புறம் ஒரு சைன் இருக்குது இல்லையா, காஸ் பை சைனுங்கிறது என்னன்னா காட் எக்ஸ், அதோட டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3 கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இதுக்கு ஃபார்முலா மைனஸ் காட் எக்ஸ். அதே போல் இங்கே கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸுக்கு தொகை மதிப்பு மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ். போன கணக்கில் கூட போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலா. மைனஸ் இங்கே முன்னாடி வெளில கொண்டு வந்துடும். 3 காட் எக்ஸ் மைனஸ் 4 கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோ.
வினா எண் 8. sin square x is equal to sin square x by 1 plus cos x dx. இதை என்ன செய்கிறோம்? இன்டகரல் sin ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். sin ஸ்கொயர் எக்ஸ்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதில் sin ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் ஸ்கொயர் அந்தாண்ட கொண்டு போனோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு வரும்ல, அந்த ஃபார்முலா பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே 1 ஸ்கொயர் இருக்கதா வச்சுங்க. 1 ஸ்கொயர் இருந்தால் என்ன அர்த்தம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா படி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, அதாவது 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்புறம் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதில் இந்த 1 ப்ளஸ் காஸ் எக்ஸும் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது இன்டகரல் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் தான். 1 இன்ட்டு டிஎக்ஸுக்கு எக்ஸுன்னு வரும், மைனஸ் காஸ் எக்ஸுக்கு தொகை மதிப்பு சைன் எக்ஸு, அதோட ஒரு சி. அவ்வளோதான். வினா எண் 9. சைன் 4x வகுத்தல் சைன் எக்ஸ். இதை என்ன செய்கிறோம்? சைன் 4 அப்படிங்கிறத 2 இன்ட்டு 2x பிரிச்சு, 4xை வந்து 2 இன்ட்டு 2x பை சைன் எக்ஸ். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, சைன் 2xனா 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். அதுபோல் இந்த இடத்துல சைன் 2 எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது, அதனால் 2 சைன் 2x காஸ் 2xன்னு வரும். 2 சைன் 2x காஸ் 2x வகுத்தல் சைன் எக்ஸ். முடிஞ்சதா? அடுத்தது சைன் எக்ஸில் மாற்றம் கிடையாது, கீழே மேலே 2 காஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். சைன் 2x இருக்கு இல்லையா, சைன் 2xக்கு என்ன வருது? 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். அதனால் இந்த சைன் 2xக்கு வந்து 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், அப்புறமேலுக்கு இந்த காசு 2x ஈக்குவல் டு 2. இங்கே என்ன இருக்குது உள்ளார? 2 காஸ் 2x காஸ் எக்ஸ் இருக்குது. சைன் எக்ஸ் தான் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு திரிகோணமிதி ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்னன்னா, காஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் 2x மைனஸ் எக்ஸ். இதுதான் இந்த ஃபார்முலா. என்ன வருது? 2 காஸ் 3x, 2xம் எக்ஸும் 3x ப்ளஸ் காஸ் 2xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். இதுதான் கணக்கில் கடைசியாக நமக்கு கிடைக்கிற வேல்யூ. இப்போ தொகைப்படுத்த போகிறோம். I is equal to இன்டகரல் 2 காஸ் 3x ப்ளஸ் காஸ் எக்ஸ், இன்டகரல் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால ஒரு dx. தொகைப்படுத்தினா நம்பர் வந்து கான்ஸ்டன்ட்டு வெளில எடுத்துடுறோம். காஸ் 3xக்கு என்ன வரும்னா சைன் 3x, அப்புறம் அந்த 3xக்கு ஒரு 3 ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு தொகை மதிப்பு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான். வினா எண் 10. காஸ் 3x இன்ட்டு காஸ் 2x ஈக்குவல் டு, இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்? காஸ் 3x இன்ட்டு காஸ் 2x, இதை ஒரு 2/2 பெருக்கிறோம். 2 பெருக்கி 2 வகுத்துறோம். மதிப்பு மாறாதில்ல. ஈக்குவல் டு, போன கணக்கு மாதிரி தான், இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். மீதி 2 காஸ் 3x காஸ் 2xன்னு இருக்கு இல்லையா, 2 காஸ் 3x காஸ் 2x 1/2
இதுக்கு போன கணக்கில் என்ன செஞ்சுருந்தோம், காஸ் 3x ப்ளஸ் 2x காஸ் 3x மைனஸ் 2x அப்படின்னு போட்டுருந்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் போட போகிறோம். காஸ் 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் காஸ் 3x மைனஸ் 2x 1/2 3x 2xம் காஸ் 5x. இந்த இடத்துல 3xல் 2x போயிடுச்சுன்னா காஸ் x. ஐஸ் ஈக்குவல் டு 1/2 கான்ஸ்டன்ட் இன்டகரல் காஸ் 5x ப்ளஸ் காஸ் x இன்டகரல் வந்ததுனால dx ஈக்குவல் டு 1/2. காசுக்கு என்ன வரும்னா சைன், காஸ் 5xக்கு சைன் 5x, அப்புறம் 5xக்கு ஒரு 5 வகுத்தல் எழுதிடணும், ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோ. காஸ் 2x அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை எழுதிக்கிறோம். மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் 2x அந்த பக்கம் போனால் மைனஸ் காஸ் 2x, 1 மைனஸ் காஸ் 2x. அடுத்தது 2 அந்தாண்ட கொண்டு வந்தால் பை 2. இது வந்து என்னென்னா சைன் ஸ்கொயர் எக்ஸோட மதிப்பு. இப்போ 11வது கணக்கில் சைன் ஸ்கொயர் 5xன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வர இடத்துல 5xன்னு இருக்குது. அதனால் சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், 5xன்னு போட்டால் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 1 மைனஸ் காஸ் 2 × 5 என்ன வரும்னா 10x. அதை தான் இங்கே எழுத போகிறோம். இன்டகரல் சைன் ஸ்கொயர் 5xக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 மைனஸ் காஸ் 10x பை 2 dx. 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதை வெளியில் எடுத்துருவோம். இப்போ உள்ளார இருக்கிற 1 × dxக்கு தொகை மதிப்பு எக்ஸு மைனஸ் காஸ் 10xக்கு என்ன வரும்னா சைன் 10x, அப்புறம் அந்த 10xல் ஒரு 10 வரதை வகுத்தலில் எழுதிக்கிறோம், ப்ளஸ் சி. அவ்வளோதான். வினாயன் 12. 1 ப்ளஸ் காஸ் 4x பை காட் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ்னு இருக்குது. காட் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் மேலே 1 ப்ளஸ் காஸ் 4xன்னு இருக்குல்ல, அதை காஸ் 2 × 2x இப்படி பிரிச்சுக்கிறோம். 2 × 2x ஈக்குவல் டு காட் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் மேலே 1 ப்ளஸ் காஸ் 2xனா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது காஸ் 2xக்கு, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2x இருக்குது. அதனால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு போட்டுக்கும். 1 ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 1. இப்போ 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுது, மீதி என்ன இருக்குது, 2 காஸ் ஸ்கொயர் 2x வகுத்தல் காட் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் 2x பை காட் எக்ஸுங்கிறது என்னன்னா காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸுங்கிறது சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். 2 காஸ் ஸ்கொயர் 2x வகுத்தல் கீழே இருக்கிறதுல மீசிமா வந்து ரெண்டுத்தையும் பெருக்கிப்போம், சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கினா காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர்
2x பை இந்த cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது எதோட ஃபார்முலான்னா cos 2xோட ஃபார்முலா வகுத்தல் sin x இன்ட்டு cos x 2 cos ஸ்கொயர் 2x இன்ட்டு இதை வகுத்தலில் தலைகளை போட்டு பெருக்கிறப்ப என்ன ஆகும் sin x cos x மேலே வந்துடும் கீழே வந்து cos 2x வந்துடும் ஒரு cos 2xும் ஒரு cos 2xும் கேன்சல் ஆகிடுது மீதி என்ன இருக்குன்னா 2 cos 2x sin x cos x இருக்கும் cos 2x இந்த 2 இங்கே வச்சுக்கோங்க 2 sin x cos x இப்போ cos 2x இந்த இடத்துல 2 sin x cos xங்கிறது எதோட ஃபார்முலா அப்படின்னா sin 2xோட ஃபார்முலா sin 2x cos 2xங்கிறது அப்படியே இருக்குது ஒரு 2ஆல் பெருக்கி ஒரு 2ஆல் வகுத்துறோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2 இந்த 1/2 இருக்குல்ல இந்த 2 அப்படியே இருக்கட்டும் 2 sin x cos xனா sin 2xன்னு வரும் ஆனால் இங்கே 1/2 sin 2xன்னு வரும் இல்லையா எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 2x இருக்குது அதனால் 1/2 sin 4xன்னு வரும் இதை தான் நம்ம ஐன்னு எடுத்துக்க போகிறோம் I = இன்டகரல் 1/2 sin 4x dx இதை தொகைப்படுத்தினோம்னா நமக்கு ஆன்சர் 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு sin 2x sin 4xக்கு என்ன வரும்னா மைனஸ் cos 4x அப்புறம் 4xக்கு ஒரு 4 ப்ளஸ் c அதாவது மைனஸ் cos 4x வகுத்தல் 2 × 4 8 ப்ளஸ் c அவ்வளோதான் வினா எண் 13 e⁻x log a into e⁻x dx இந்த எக்ஸை வந்து பவருக்கு கொண்டு போயிடுவோம் log a⁻x e⁻x dx log e ரெண்டும் கேன்சல் ஆகிடும் a⁻x மட்டும் இருக்கும் e⁻x இருக்கும் dx இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ae ரெண்டுத்துக்கும் சேர்த்து பவரில் x dx இந்த மாதிரி இன்டகரல் ae⁻x dx இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ae⁻x by log ae இதுதான் இது ப்ளஸ் c அவ்வளோதான் வினா எண் 17 x + 1 by x + 2 x + 3 இதை என்ன செய்கிறோம் பகுதி பின்னமாக மாற்றுறோம் எப்படி a/x + 2 ப்ளஸ் b/x + 3 a/x + 2 b/x + 3 ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஈக்குவல் மீசிமா என்னன்னா x + 2ஐயும் x + 3ஐயும் மீசிமாவாக ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிக்கிறோம் குறுக்க பெருக்கிறோம் a × x + 3 ப்ளஸ் b × x + 2 இதுதானே இங்கே இருக்குது கீழே இருக்கிற 2 உறுப்பு கீழே இருக்கிற 2 உறுப்பு கேன்சல் ஆகிடுது மீதி மேலே x + 1 = a × x + 3 ப்ளஸ் b × x + 2 இது மட்டும் இருக்குது இதுலேருந்து ஏபி மதிப்பு கண்டுபிடிச்சி பிரதியிட்டோம்னா ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல என்ன செய்கிறோம் எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும் எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு கொடுத்தோம்னா இந்த உறுப்பு 0 ஆகிடும்
அதனால் 1/1 போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு எடுத்துப்போம். எக்ஸுக்கு -2ன்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸ் வர இடத்துல -2 + 1 = a. எக்ஸுக்கு பதிலாக -2 + 3 b. எக்ஸுக்கு பதிலாக -2 + 2 என்ன ஆகுது? -2ல் 1 போயிடுச்சுன்னா -1 = a × 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் இது 0 × b 0 ஆகிடும். a × 1 a. ஏயோட மதிப்பு என்ன ஆகிடுது? a = -1ன்னு வந்துடுது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக -3. எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு கொடுக்குறோம். -3ன்னு கொடுத்தா -3 + 1. இங்கே என்ன வரும்? a. எக்ஸுக்கு பதிலாக -3 + 3 ப்ளஸ் b. எக்ஸுக்கு பதிலாக -3 + 2. -3ல் 1 போயிடுச்சுன்னா -2 a. -3 + 3 0 b. -3ல் 2 போயிடுச்சுன்னா -1 -2 = இதை விட்டுடலாம் 0 b × -1 -b. மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிட்டோம்னா b = 2ன்னு வரும். a மதிப்பு -1, b மதிப்பு 2. I = இதை எழுதணும். இதுக்கு பதிலாக இதை தான் நம்ம எழுத போகிறோம். இதில் ஏயோட மதிப்பு என்ன? -1. அதனால் -1/x + 2 ப்ளஸ் b. b எவ்வளவு? 2. அதனால் 2/x + 3 வெளியில் dx மைனஸ் எக்ஸோட வகையிடல் 1, 2ஓட வகையிடல் 0. அப்போ கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்குது. அதனால் இதை எப்படி எழுதலாம்னா log x + 2 அப்படின்னு எழுதலாம். அதே போல் இதில் 2 வெளில எடுத்துடும். எக்ஸோட வகையிடல் 1ங்கிறது மேலே இருக்கிறதா தான் அர்த்தம். எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் இதுக்கும் நம்ம எப்படி எழுதலாம்னா log x + 3ன்னு எழுதலாம். ப்ளஸ் ஒரு c. அவ்வளோ. வினாயன் 18. 1/x - 1 x + 2 2 பகுதி பின்னமாக்கணும். எப்படி? a/ முதல்ல இருக்கிற x - 1 b/x + 2 2ன்னு இருக்குல்ல, அதில் x + 2 மட்டும் எழுதினா போதும். அடுத்தது கடைசியாக c/x + 2ஓட ஸ்கொயர். x - 1 x + 2 x + 2 ஸ்கொயர். அடுத்தது மீசிம x - 1 அப்புறம் x + 2 2 a. இதில் x - 1 இருக்குது. இல்லாதது என்னென்னா x + 2 ஸ்கொயர் ப்ளஸ் b. x + 2 இருக்குது. இல்லாதது என்ன அப்படின்னா x - 1 இல்லை, அப்புறம் x + 2 2. இங்கே x + 2 தான் இருக்குது. அதனால் இன்னொரு x + 2. கடைசியாக ப்ளஸ் c. இதில் x + 2 2 இருக்குது, ஆனால் x - 1 இல்லை. அதை எழுதிடுறோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? வகுத்தலில் x - 1 x + 2 2. இங்கேயும் அதான் இருக்குது. இந்த கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா மேலே 1. இந்த பக்கம் மேலே என்ன இருக்குன்னா a × x + 2 2 b x - 1 x + 2 c x - 1. இதுதான் இருக்குது. இதிலேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? a b c மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோன்னு வச்சுக்கிங்க. எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 1 - 1 0. 0 × இது அப்படியே 0 ஆகிடும். இங்கே 1 கொடுத்தோம்னா 0, இதுவும் 0 ஆகிடும். அதனால் a மதிப்பு தெரியும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 1. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தா 1 = எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா a
எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். 1 + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். 1 - 1 1 + 2 சி 1 - 1 இப்போ 1 - 1 0 1 - 1 0 இந்த 2 உறுப்பு போயிடுது. மீதி இருக்கிறது இது மட்டும்தான். 1 = a × 3 1 + 2 3 3 ஸ்கொயர். அதாவது 1 = 3 ஸ்கொயருங்கிறது 9 9a. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஏ என்னன்னா இந்த 9 இந்த பக்கம் வந்தால் 1/9 ஏ தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுப்போம். -2 கொடுத்தோம்னா -2 + 2 0. எக்ஸுக்கு பதிலாக -2 -2 கொடுத்தோம்னா 1 = இந்த இதை தான் எடுத்துக்கணும். எப்பயுமே இதை தான் எடுத்துக்கணும். 1 = a எக்ஸுக்கு பதிலாக -2 -2 + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸுக்கு பதிலாக -2 -2 - 1 -2 + 2 கடைசியாக சி எக்ஸுக்கு பதிலாக -2 - 1 1 = a -2 + 2 0 ஆகிடும் ப்ளஸ் பி -1 - 2 -3 -2 + 2 0 சி -1 - 2 -3ன்னு வரும். ஒன்று = இதெல்லாம் 0 ஆகிடும். 0 0 -3c. இதுலேருந்து சியை மட்டும் அப்படியே வச்சுட்டு -3 அந்தாண்ட கொண்டு போனால் 1/-3 -1/3 அப்படிங்கிறது சியோட மதிப்பு. ஏசி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பி மதிப்பு வேணும். இதுக்கு என்ன செய்கிறதுனா எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தா அதை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா 1 = இந்த சென்டென்ஸ் தான் பார்க்கணும். ஏ எக்ஸுக்கு பதிலாக 0 0 + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸுக்கு பதிலாக 0 - 1 0 + 2 ப்ளஸ் சி 0 - 1 1 = a 2ன்னு இருக்கும். 2 ஸ்கொயர் என்ன வரும்னா 4 ப்ளஸ் பி × -1 + 2 பெருக்குனா -2. அதே போல் -1ஆல் சியை பெருக்குனா -c. என்ன இருக்குது? 1 = 4a -2b -cன்னு இருக்குது. இதில் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பெல்லாம் பிரதியிடுவோம். 4 ஏக்கு பதிலாக 1/9 -2 பி தெரியாது -c சிக்கு பதிலாக -1/3 இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1/3ன்னு ஆகிடும். 4/9 -2b +1/3 = 1. -2b இந்த பக்கம் கொண்டு வந்துடும். +2b இந்த பக்கம் என்ன இருக்குது? 4/9 இருக்குது, 1/3 இருக்குது. இந்த +1 இந்த பக்கம் வந்தால் -1 இதில் மீசியமாக 9 எடுத்துக்கும். 9 இருக்குது, அதனால் 4ன்னு எழுதினா போதும். இதில் 9 வரணும்னா இதை 3ஆல் பெருக்கணும். இதை 3ஆல் பெருக்குனா மேலே இருக்கிற 1ஐயும் 3ஆல் பெருக்குனா 3 மைனஸ் இங்கே 9 வரணும்னா 1/1 இருக்கிறத வச்சுங்க. கீழேயும் 9ஆல் பெருக்குனா தான் 9 வரும். மேலேயும் 9ஆல் பெருக்குனா 1 9 9. அப்போ என்ன வருது? 4 + 3 7 7 - 9/9 2b = நல்லா கவனிச்சுங்க. 2b = -2/9. 2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா பி மதிப்பு வந்துடும்.
BC equal to ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடுது -1/9. இதுதான் B மதிப்பு. A, B, C எல்லாம் தெரியும். இப்போ எடுத்து அப்படியே மதிப்பை தொகையிடலில் பிரதியிடலாம். IC equal to integral A/x-1. A/x-1. ஏயோட மதிப்பு 1/9/x-1. அடுத்தது B/x+2. B எவ்வளவு? -1/9. அடுத்தது C/x+2 ஹோல் ஸ்கொயர். சிங்கிறது எது அப்படின்னா -1/3 இன்ட்டு dx ஈக்குவல் டு 1/9 வெளியில் எடுத்துருவோம். 1/x-1. எக்ஸை வகைப்படுத்தினா 1. இதனால் இதை எப்படி எழுதலாம்னா log x-1 அப்படின்னு எழுதலாம். -1/9. இதுக்கும் அதே போல் log x+2 -1/3. இந்த -1/x+2 ஹோல் ஸ்கொயருக்கு -1/x+2ன்னு வரும் ப்ளஸ் சி. log x-1/9 மைனஸ் log x+2/9. மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 1/3 x+2 ப்ளஸ் ஒரு சியை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான்.